முருகா, எந்த பிரச்சனையும் இல்லாம நானும் என் பேத்தியும் நிம்மதியா இருந்தோம். யாரு கண்ணு பட்டுச்சோ நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு. இனிமையாவது நாங்க நல்லபடியா இருக்கணும். பாட்டி, ஒரு கொலை குற்றவாளி கூட தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஒரு தூக்கு தண்டனை கைதியை கூட உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. நான் என் ஆசையை சொல்ல வரல, என் ஆதங்கத்தை சொல்றேன். அது கூட கேட்க மாட்டீங்களா? பாட்டி, என்ன யாருமே புரிஞ்சுக்காம அணு அணு வேதனைப்பட்டு சாகிறத விட ஒரே இந்த கோயில்ல உயிர் போகட்டும். சொன்னா கேளுப்பா. பிறந்ததுல இருந்து என்ன யாரும் அடிச்சதும் இல்ல, அணைச்சதும் இல்ல. born with the silver spoon ன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் பிறக்கும் போதே கையில கொல்லிக்கட்டையோட தான் பிறந்தேன். ஒவ்வொரு அம்மாவும் தான் குழந்தை தத்தி தத்தி நடந்து வர அழக பார்த்து ரசிப்பாங்க. ஆனா நான் முத நடந்ததே எங்க அம்மாவுக்கு கொல்லி வைக்கத்தான். பொண்டாட்டி செத்தா புருஷன் புது மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா செத்த 3வது நாளே எங்க அப்பா அதை நிரூபிச்சாரு. அம்மா போனதுக்கு அப்புறம் அப்பா இருக்காருன்னு எனக்குள்ள இருந்த சின்ன நம்பிக்கையும் போயிடுச்சு. அப்பா இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு. எங்க அப்பாவுக்கு 2வது கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாண வீட்லயே நான் யாருக்குமே வேண்டாதவனாயிட்டேன். நான் ஒரு அனாதைங்கிறதையும் எனக்குன்னு யாருமே இல்லைங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொதுவா இருக்கிற பலவீனத்தை பயன்படுத்தி என் சித்தி எங்க அப்பாவை என்கிட்ட பிரிச்சாங்க. யாருடைய அன்பும் பாசமும் அரவணைப்பும் இல்லாம நான் வளர்ந்தேன். என் சித்திக்கு ஒரு குழந்தை பிறந்தது. எல்லா அம்மாவும் நிலாவை காட்டித்தான் தன் குழந்தைக்கு சோறு ஊட்டுவாங்க. ஆனா என் சித்தி என்ன காட்டித்தான் அவங்க குழந்தைக்கு சோறு ஊட்டினாங்க. காஞ்ச வயிறோட கண்ணுல ஏக்கத்தோட கடைசி ஒரு வாய் சோறாவது கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா என் சித்தி அந்த கடைசி உருண்டையை கூட எங்க வீட்டு நாய்க்கு தான் போடுவாங்க. நான் வளர்ந்து பெரியவனானா எங்க சொத்துல நான் பங்கு கேட்பணும்னு என்ன கொலை பண்ண ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணாங்க என் சித்தி. உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஊரை விட்டே ஓடி வந்துட்டேன். ஐயோ பாட்டிமா, என்னாச்சு உங்களுக்கு? பாட்டிமா, தெரியல. பாட்டிமா, பாத்து மெதுவா. ஐயோ பாட்டிமா, ஐயோ ரத்தம். தெரியல. நான் ரூம்குள்ள இருந்தப்ப பாட்டிமா அலற சத்தம் கேட்டது. ஓடி வந்து பார்த்தா கீழே கிடக்குறாங்க. டாக்டர், பாட்டிமாக்கு எப்படி இருக்கு? பின்மண்டல பலமா அடிபட்டதுனால சுயநலம் இல்லாம இருக்காங்க. எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்திருக்கோம். ரிசல்ட் வரட்டும் பார்க்கலாம். அவங்க இன்டென்சிவ் கேர்ல இருக்காங்க. யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சுமி, அழாத அழாதடா, உட்கார். சுமித்ரா,
பாட்டிக்கு என்னாச்சு? அவங்க உயிரோட இருக்காங்களா இல்ல செத்து போயிட்டாங்களான்னு பாக்க வந்தியா? பாட்டியை பத்தி விசாரிக்க நீ யாரு? என்ன சுமித்ரா இப்படி கேட்டுட்ட? பாட்டி நல்லா ஆகணுங்கிறதுல நம்மளை விட சாருக்கு தானே அதிகம் ஆக்குற. பாட்டி நல்லா ஆயிட்டா சார் பையனுக்கு காவடி எடுப்பாரு, மருந்து மளிகை மொட்டை கூட போடுவாரு. நீங்க நானும் அதை செய்வோமா? ஏன் ஹாஸ்பிடல்ல வந்து ரவுடித்தனம் பண்ற? சொந்தம் இருக்கிற ஒரே பாட்டி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நீ யாரு நான் யாரு? எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் இப்படி மறுபடியும் என்ன தேடி வந்து தொல்லை பண்ற? நான் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கல. இப்ப என்ன ஆஸ்பத்திரியில என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? இங்க பாரு, 24 மணி நேரம் ஆஸ்பத்திரியிலே இருந்து அங்க என்ன நடக்குதுன்னு தகவல் உனக்கு அனுப்புறேன், போதுமா? கரண்ட் ஷாக்ல தூக்கி எறியப்பட்டு பின்மண்டல பலமா அடிப்பட்டதுனால பிரெயின் ஹெமரேஜ் ஆயிருக்கு. மூளைக்கு போற ரத்த குழாய்கள் செதஞ்சிருக்கு. கபாலத்துல இருக்க ரத்த கசிவை நீக்க கிரண்யாட்டிமிங்கிற ஆபரேஷன் பண்ணணும். உடனடியா ஆபரேஷன் பண்ணாட்டி மூளையோட இயக்கம் படிப்படியா குறைஞ்சி அவங்க மரணமடைய வாய்ப்பு இருக்கு. ஆபரேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். சீக்கிரம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மகேஷ், சுமித்ரா அழாத சுமித்ரா, நான் இருக்கேன்ல. 1 லட்சம் என்ன 1 கோடி ஆனாலும் நான் செலவு பண்றேன். அசத்திட்டடா, என்னமா நடிக்கிற? பாட்டிமாவா? ஐயோ ஐயோ ஐயோ, பாசம் பொங்கி வழியுது. எத்தனை லட்சம் வேணாலும் செலவு பண்ணுவியா? என்ன தாராளம், என்ன தாராளம், தாங்க முடியலடா. ஏண்டா செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம், அப்புறம் எப்படிடா குழந்தை மாதிரி முகத்தை வச்சுக்கிற? தட்ஸ் மகேஷ். கரண்ட் கனெக்ஷன் கொடுத்தப்பவே செத்து தொலைஞ்சிருக்க வேண்டிய கிழவி ஏமாத்திட்டா. பரவாயில்ல, இப்போ ஒண்ணு கேட்டு போகல. இன்னும் 24 மணி நேரத்துல கத்து இன்றி ரத்தமின்றி அகிம்சா முறையில கிழவி போய் சேர்ந்துருவா. மனசுக்கு வேற ஏற்பாடு எதுவும் நடந்துடக் கூடாது அப்படின்றதுனால தான் பணத்தை நானே கொடுக்கறதா ஒத்துக்கிட்டேன். எப்படி? அட பாவி, நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டியே. ஷாக்கா இருக்கா? நான் நடிகரேன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? டூ லேட் மா, டூ லேட். அன்னைக்கு உன் ஆளு அதாண்டி யுவர் பாலு. அவன் உன்னை கெடுத்துட்டா சொல்றாமான்னு போய் சொல்லி கொற்ற மழையில அவனை நாய் மாதிரி அடிச்சு விரட்டினே. அப்ப என் நடிப்பு உனக்கு தெரியலையா? நானே 4-5 ரவுடிங்களை செட் பண்ணி வீடு பூந்து உங்களை எல்லாம் அடிக்க சொல்லி கூடவே நானும் சேர்ந்து கஷ்டப்பட்டு அடி வாங்கி அந்த பழிய உன் ஆளு அதாண்டி யுவர் பாலு அவன் மேல போட்டனே. அப்ப கூட என் நடிப்பு உனக்கு தெரியலையா? ஓகே, இப்ப நீ வந்துட்ட, எல்லா விஷயமும் உனக்கு நேரடியா தெரிஞ்சு போச்சு. எனக்கு டென்ஷன்ல நான் கஷ்டப்பட்டு நடிக்க வேணாம். எல்லாமே ஓபன் பிளே தான். சுமித்ரா சுமித்ரா கோபால், மேடம், நேத்து பாட்டி ஆபரேஷனுக்காக 2 பேரும் வந்து பணம் கட்டினாங்க. உங்ககிட்ட கொடுக்க சொல்லி இந்த லெட்டர் கொடுத்தாங்க. இப்ப பாட்டிக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. சுமித்ரா, உன்னை இழந்தாதான் இன்னொன்னு பெற முடியும்னு சொல்லுவாங்க. என் உயிரை இழந்தாதான் நான் நல்லவங்கிற பேரை பெற முடியும்னு விதி இருக்கும்போது அதை மாத்த யாரால முடியும்? கோவலன் குற்றமற்றோன்னு நிரூபிக்கிறதுக்காக கண்ணகி மதுரை எரிச்சா. இந்த பாலு குற்றமற்றோன்னு நிரூபிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால என்ன நானே எரிச்சுக்க போறேன். இப்படியாவது போய் பாலுவை காப்பாத்தணும். சீக்கிரம்.